ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம சிப்ளிங்ஸ் கூட நம்மளை கம்பேர் பண்ணி, நீ எனக்கு அதை பண்ணல, நீ எனக்கு இதை பண்ணல. அவங்க என்ன தான் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாலும், நம்ம ஏதாவது ஒரு கூட கண்டுபிடிச்சி அவங்கள ஏதாவது பேசியிருப்போம், அதை நம்ம புண்படுத்திருப்போம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, மதர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு சில விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஐ ஹாவ் 2 கிட், 1 கிட் அண்ட் 1 பேபி இருக்காங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு பேபி பிறந்தப்ப நான் வந்து என்னெல்லாம் பண்ணனோ, அது என் செகண்ட் பேபிக்கு நான் பண்ணனா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாமே பண்ணனா அப்படின்னு கேட்டால் நோ. என்னோட ஃபஸ்ட் பேபி பிறக்கும்போது என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறையா இருந்திருக்கும். என்னோடய செகண்ட் பேபி பிறக்கும்போது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பேபி பிறக்கும்போது என்னோடய எமோஷ்னல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் பேபி பிறக்கும்போது என்னோடய எமோஷ்னல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி இருந்திருக்கும். நான் என்னோடய 2 கிட்ட பார்க்கும்போது ஒரே மாதிரி நான் என்னால் முடியாது. அதே மாதிரி அவங்க என்னை பார்க்கும்போது 2 பேரும் என்னை ஒரே அம்மா தான். பட் அவங்க ஒருத்தர் பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி. அக்செப்ட் த ரியாலிட்டி. ஸோ இன்றைக்கி நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி நம்மளால் பேச முடியுதுன்னா, யூ ஆர் பிளஸ்ட். கோ கால் தெம், சே சாரி. அட்லீஸ்ட் உங்கள் மனசில் அவங்கள மன்னிச்சிடுங்க. தட் இஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ. டூ தட். ப்ளீஸ் டூ தட். தேங்க்யூ.